அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஆமேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதை நான் மாற்றி கேட்குறேன். யாரும் கையை தூக்க மாட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இது வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு நிறைய வருடம் ஆயிடுச்சு. சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களும் இப்போ கர்த்தர் கண்டிப்பாக பேசியிருந்தாருன்னா கைது. அதாவது ரட்சிக்கப்பட்டு நிறைய வருஷம் ஆச்சு. ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் வசனம் மூலமாகவோ இல்லை தனிப்பட்ட விதமாகவோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ எங்கிட்ட தேவன் பேசவே இல்லைன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். என் விசுவாசத்தின்படியே யாருமே கை தூக்கல. அப்போ எல்லாருக்கூடையும் தேவன் பேசியிருக்கிறார். ஆமேன். அப்போ நம்ம இன்னைக்கு என்னென்ன ஒரு 3 வார்த்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் பேசின 3 வார்த்தை. அதாவது தேவன் பேசின 3 வார்த்தை அப்படின்னா அவர் சொல்லுகிறபடியே செய்த 3 சம்பவத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அது யோவான் 2 அப்படின்னாலே அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கானா ஊர் கல்யாணம். அந்த கானா ஊர் கல்யாணத்தில் நிறைய வசனம் இருக்கு. நான் கடகடன்னு சொல்லிட்டு போறேன். வாசிக்கணும் அப்படின்ற வசனத்தை மட்டும் வாசிக்க சொல்றேன். இல்லை சொல்ற வசனத்தை நீங்க வீட்டில் போய் பாருங்க. அந்த கானா ஊர் கல்யாணத்துல என்னன்னா நமக்கு எல்லாமே தெரியும். அங்க கல்யாணத்துக்கு போறாங்க, இயேசு கிறிஸ்து போறாரு, மரியாள் இருக்காங்க, சீஷர் இருக்காங்க. அங்க திராட்சை ரசம் குறைவுபடுகிறத பார்க்கிறோம். குறைவுபட்ட உடனே மரியாள் யார்கிட்ட சொல்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துட்ட சொல்றாங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, எதுக்கு இயேசு கிறிஸ்துட்ட சொல்லணும்? அங்கே நிறைய பேர் இருக்காங்கல்ல. அப்படின்னும் போது திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சுன்னா அதை ரெடி பண்ணுறவங்கள்ட்ட சொல்லணும். அப்படின்றப்போ எதுக்கு இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அதில் 5வது அதிகாரத்தை 5வது வசனத்தை படிங்க. 2வது அதிகாரம் யோவான் 2:5 ஒருத்தர் படிங்களேன். இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னா, வேற எதையுமே செய்யாதீங்க, வேற எதுவும் அந்த இடத்துல பண்ண வேணாம், அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி. அப்படின்னா அந்த இடத்துல அந்த கானா ஊர் கல்யாணத்துல குறைவு. ஃபர்ஸ்ட் திராட்சை ரசம் குறைவு, 2வது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கற்சாடி எம்டியா இருந்துச்சு. அப்போ குறைவு இருந்ததுனால, அங்க ஒரு தேவைப்பட்டதுனால அங்க கிறிஸ்து கிட்ட வராரு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீயே என் வேலை இன்னும் வரவில்லை. அங்கேயும் ஒரு கொஸ்டின் மார்க்கு. வேலை வரலன்னு சொல்லிட்டாரு, ஆனா அவங்க அற்புதம் செய்கிறாரு. அப்போ அந்த வேலை வரவில்லை அப்படின்னு சொன்னா அது ஏன், என்ன வேலைன்னு யாருன்னா சொல்றீங்களா? யாருக்குன்னா தெரியுமா? வேலை வரல அப்படின்னு சொல்றாரு, அது என்ன வேலை அப்படின்னு யாருன்னா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அற்புதம் செய்ய வேண்டிய வேலை வரல. வேலை வரல. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, வேலை வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செய்யறாரு, அற்புதம் செய்யறாரு. அங்க என்ன அற்புதம் செய்யறாருன்னா, கற்சாடியில தண்ணிய நிரப்ப சொல்றாரு. நிரப்ப சொல்லிட்டு ஒரு வார்த்தை, அங்க பிரேயர் பண்றாங்களா என்ன எதுவுமே தெரியாது. தண்ணியை நிரப்புனதும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, கண்டிப்பா அங்க ஜெபம் பண்ணிருப்பாங்க. உடனே வேலைக்காரரை பார்த்து இதை மொண்டு கொண்டு போய் நீங்க போய் பந்தியில இது பண்ணுங்க அப்படின்னு. அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த வெறும் தண்ணி அந்த திராட்சை ரசமா மாறுதுன்னா அது ஒரு நாள் வேலை கிடையாது. அந்த திராட்சை ரசம் கிட்டத்தட்ட அது எவ்வளோ ருசியா இருக்கிற திராட்சை ரசம் எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் அப்படி அது இருந்துச்சு அப்படின்னா அதோட சுவை அதிகமா இருக்குமா. அந்த இடத்துல அந்த என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முன்னாடி கொடுத்த ரசம் எல்லாரும் நல்ல ரசத்தை வச்சுட்டு முன்னாடி கொடுத்துட்டு கூட்டம் இதுவாகிறதுக்கு அப்புறம் தான் ருசி இல்லாத ரசத்தை கொடுப்பாங்க. ஆனா நீங்க இவ்வளோ நேரம் ருசி இல்லாததை கொடுத்துட்டு இப்ப நல்ல ரசத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்ப அந்த ஒரு வார்த்தையில தண்ணிய ஊத்துனதுக்கு அப்புறம் அவங்க நீங்க மொண்டு கொண்டு போய் பந்தியில அதை கொடுங்கன்னு சொன்ன அந்த கேப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட அதாவது ஒரு டைம் நாங்க ஜபா காலின் எல்லாம் பேசிட்டு இருக்கப்போ இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்ப காலின் சொன்னாங்க, அக்கா அந்த ப்ராசஸ் நீங்க 50 வருஷம் 60 வருஷம் அப்படி போய் அதை ஸ்டாக்கா அதை வச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஒயினோட ருசி அவ்வளோ இதுவாகும், அதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா அதிகமாகும் அப்படின்னு. அப்ப அந்த ஒரு
ஒரு வார்த்தையில 50 வருஷம் 60 வருஷத்திற்கான ப்ராசஸ் அந்த இடத்துல எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்போ வேலை வரவில்லை அப்படின்ற காரியத்துக்கு இந்த இடத்துல 50 வருஷம் 60 வருஷம் ப்ராசஸ்ல அவர் ஊழியம் அப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. வந்து முதல் அற்புதம் செய்யறாரு. அப்ப அந்த 30வது வயதுல 3.5 வருஷம் ப்ராசஸ் அந்த இடத்துல கொண்டு வர்றாரு. அந்த வேலை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல அதாவது அந்த தண்ணீர் திராட்சை ரசமா மாறுது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அவர் எந்த காரியத்தை வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்னா, மத்தேயு படிங்களேன். மத்தேயுல 26-28 ஒருத்தர் படிங்களேன். மத்தேயு 26:28 படிங்க. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அவர் பாத்திரத்தை எடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, அநேகருக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படிக்கான புது உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது. அப்ப இந்த தண்ணீரை திராட்சரசமா மாத்திருக்காருன்னா, அந்த திராட்சரசம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, புது உடன்படிக்கைக்குரிய அடையாளமா இருக்கிறது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் என்னோட வேலை வரல, அதுக்குள்ள எதுக்கு என்னை இந்த இடத்துல வந்து நிறுத்துறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா அந்த உடன்படிக்கைக்கும் இந்த இடத்துக்கும் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு சம்பந்தத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த அற்புதம் எல்லாம் நடைபெற்ற பிறகு அந்த கடைசியில போட்டிருக்கோம், அந்த இடத்துல இது நிமித்தமாய் சீசர்களுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல என்ன பாக்குறோம்னா, கானா ஒரு கல்யாணத்துல ஒரு வெறுமை இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற ப்ராசஸ் பாத்தீங்கன்னா, தேவனுடைய அந்த 3.5 வருஷ ஊழியத்தின் கடைசி பகுதியை வந்து அந்த இடத்துல சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த சீடர்களுக்கு விசுவாசம் வரும்படிக்காக அந்த இடத்துல அந்த அற்புதத்தை செய்யறாரு. என்ன அப்படின்னா, அந்த 3.5 வருஷம் அவர் முடியும் போது அவர் நமக்காய் சிந்தப்படுகிற அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையின் அடையாளத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்காக அந்த இடத்துல தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். ஆனா அவங்களுக்குள்ள அந்த அற்புதத்தை செஞ்சதுனால அந்த சீஷர்களுக்கு விசுவாசம் வந்ததுன்னு நம்ம வசனத்துல பார்க்கிறோம். அப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது நம்மோடு தேவன் உடன்படிக்கை பண்ண இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல உடன்படிக்கை பண்ணிருக்கார், ரத்தத்தினாலான உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அந்த உடன்படிக்கை பண்ண நமக்குள்ளாய் வெறுமை வேணும். வெறுமை அப்படின்னு சொன்னா நம்மளை வெறுமையாக்கி அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் கிரியை செய்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ண கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இதையே பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் வசனத்தை சொல்லாம நாங்க சம்பவத்தை, ஏன்னா எல்லாருக்கும் வசனத்துல பைபிள்ல இருக்க சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், சம்பவத்தை நான் சொல்லிட்டு போறேன். இதே போல அதாவது இந்த மரியாள் என்ன சொல்றாங்க, அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதே பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மனுஷன் தேவன் சொன்னபடி செய்து தேவன் அந்த மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணுகிற காரியங்களை பார்க்கிறோம். அதாவது அவருடைய விசுவாச நிமித்தமாய். அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து அவருடைய காரியங்கள், அவங்க தகப்பனுடைய காரியங்கள் பார்த்தா அவர் வந்து விக்கிரக ஆராதனையில இருந்து தான் அவர் வராரு. அவங்க தகப்பன் எல்லாம் விக்கிரக ஆராதனை, அந்த இடத்துல இருந்து தான் ஆபிரகாம கூப்பிடுறாரு. ஆபிரகாம கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா பேசுற காரியங்கள் ஆதியாகமும் 15:13 பாத்தீங்க. ஆதியாகமும் 15:13 பாத்தீங்கன்னா, தேவன் ஆபிரகாமோடு பேசி அந்த இடத்துல வந்து ஒரு பலியிடுகிற காரியங்களை பார்க்க முடியுது. பலியிடும் பொழுது அவர் நித்திரையா இருக்கிற நேரத்துல தேவன் பேசுறாரு. அந்த இடத்துல பேசி தேவன் வந்து ஆபிரகாம்கிட்ட அதாவது 4ஆம் தலைமுறையை குறித்து பேசுறாரு. ஆனா ஆபிரகாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல அவர் 4ஆம் தலைமுறையை குறித்து பேசுகிற அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு பிள்ளை கிடையாது, அவர் சந்ததி ஒண்ணும் கிடையாது. அவர் கேட்கிறாரு, தேவன் கூப்பிட்டோன்னே கேட்கிறாரு, வா உன்னோட தகப்பன் வீட்டை விட்டு, அதாவது எதையும் எடுக்காம வெறுமையா வா, நான் காட்டுற இடத்துக்கு வா, போற இடத்துக்கு, நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு அவர் கூப்பிடுறப்போ அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு. அவரு 4ஆம் தலைமுறையை குறித்து தேவன் ஆபிரகாமோடு பேசுறப்போ அவருக்கு பிள்ளை இல்லை. அப்ப கேட்பாரு, எனக்கு தேவரீர் நீர் எனக்கு என்ன செய்வீர் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு பலியிட்ட பொழுது 4ஆம் தலைமுறை, உன்னோட தலைமுறை 4ஆம் தலைமுறை இங்க இப்படி இருக்கும், அடிமையா இருக்கும், இங்க இருந்து மீட்டு கொண்டு வருவேன் என்ற அந்த காரியங்களை செய்யறாரு. அங்கேயும் உடன்படிக்கை பண்ணுகிறதற்கு ஒரு பலி தேவைப்பட்டது.
ஒரு ரத்தம் தேவைப்பட்டது. அப்ப அது வந்து மனுஷனுடைய ரத்தம் அல்ல, மிருகத்துடைய பலியின் செலுத்தினது நிமித்தமாய் அங்க ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 17, அதே ஆதியாகமம் 17:1-10 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்புறம் திரும்பவும் தேவன் வந்து ஆபிரகாமோடு பேசுறார். ஆபிரகாமோடு அப்ப அவருடைய பேரு மாறல, ஆபிரகாமோடு திரும்பவும் தேவன் பேசுறப்ப அங்க என்ன செய்யறாருன்னா ஆசீர்வதிக்கிறார், அவருடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். 17:1-10 வரைக்கும் பாத்தீங்கன்னா, உன்னுடைய சந்ததியை இவ்வளவாய் பெருக பண்ணுவேன், இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு எல்லா ஆசீர்வாதமும் சொல்லிட்டு கடைசியில் அந்த 10வதுல சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, அங்கேயும் ஒரு உடன்படிக்கை பண்ணுவாரு. உன்னுடைய பிள்ளைகளில் முதல் ஆண் பிள்ளைகளை விருத்த சேதனம் பண்ணும்படிக்காய். அங்கேயும் ரத்தம் இருக்கு. அந்த ரத்தத்து மனுஷ ரத்தது, மிருக ரத்தம் கிடையாது. முதல் தலைச்சன் பிள்ளையோட அந்த உடன்படிக்கை விருத்த சேதத்தின் நிமித்தமாய் தேவன் அந்த ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறத பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல கானாவூர் கல்யாணத்திலையும் வெறுமையை பார்க்கிறோம். அந்த இடத்துலயும் தேவன், அதாவது தன்னுடைய 3.5 வருட ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்காக அந்த இடத்துல அந்த ரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறது நிமித்தமாய் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறத பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தையும் தேவன் சொன்னபடியே செய்ததுனால ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறதே நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்மை தேவனுக்கு முன்பாய் வெறுமையாய் அர்ப்பணிக்கிற இருதயம் வேணும். 2வது நமக்குள்ளாய் விசுவாசம் வேணும். அவர் செய்வார், அவர் நம்மளை கூப்பிட்டாருன்னா அவர் நம்ம செய்வார், நம்மோடு உடன்படிக்கை பண்ணி நம்மளோட நடத்துவார்ன்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அப்ப நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அடுத்த ஒரு காரியம் சம்பவம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 100க்கு அதிபதி. அது 2 இடத்துல வரும், லூக்காவிலையும் வரும். லூக்கா 7வது அதிகாரத்துல அந்த இது வரும். அந்த லூக்கா 7வது அதிகாரத்துல 100க்கு அதிபதி அந்த சம்பவம் எப்படி வரும்னா, வேற ஒருத்தர் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்ற மாதிரி வரும். ஆனா பாத்தீங்க மத்தேயு 8:5, அது மத்தேயு 8 எடுத்துக்கங்களேன். மத்தேயு 8:5 பாத்தீங்கன்னா, அவரே வந்து 100க்கு அதிபதியே வந்து அங்க பேசுற மாதிரி. 8:5 படிங்க, அதோட தொடர்ந்து படிங்க சொல்ற. போதும். அதாவது இதுல லூக்கால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தர் வந்து 100க்கு அதிபதிக்காக வந்து பேசுற மாதிரி, அவர் வந்து நமக்கு தேவாலயத்தை கட்டி கொடுத்திருக்காரு, அவர் இந்த இது செய்யறதுக்கு அவர் பாத்திரம் தகுதி தான், நீங்க அவருக்கு செய்யுங்க, இன்னொருத்தர் சிபாரிசு பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மத்தேயு 8:5 பாத்தீங்கன்னா, அந்த 100க்கு அதிபதியே கிறிஸ்து கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். அதாவது அதாவது என்னுடைய வேலைக்காரன் வந்து வீட்டுல திமிர்வாதமாய் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 9வது இது படிங்களேன், 9வது வசனம். போதும். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த 100க்கு அதிபதிக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த 100க்கு அதிபதிக்கும் கீழையும் ஒரு சிலர் இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இவர் என்ன சொல்றாரோ அதை செய்வாங்க. வானா வருவாங்க, போனா போவாங்க, இந்த வேலையை செய்யணும். அப்ப அவருக்குள்ளும் அந்த அதிகாரம் இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஆனாலும் நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் குணமாவான். அவர் என்ன சொல்றாரு, நீங்க என் வீட்டுக்கு வரத்துக்கு நான் தகுதி இல்லை. அந்த இடத்துல அவரை தாழ்த்துறாரு. நான் தகுதி இல்லை, உண்மை, நான் தகுதி இல்லை. அதனால நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். என்னதான் நான் சொல்லி ஒருத்தர் வானா வரான், ஒருத்தர் இன்னொருத்தன் போனா போறான், இதை செய்யினா செய்யறான்ற அந்த அதிகாரம் இருந்தாலும், ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து கேட்பாங்க, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்றாங்க அப்படின்னு சீசரோட இருக்கும் போது ஒரு உரையாடல் இருக்கும். அப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தர் சொல்லும் போது யோவான் இவர் சொல்லுவாரு, பேதுரு சொல்லுவாரு, நீ உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னோன்னே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதை நீ உன்ன மாம்சத்துல சொல்லல,
உனக்கு ஆவியில தேவன் உனக்கு இது பண்ணதுனால சொல்றதுன்னு அப்படின்னு அந்த இடத்துல வெளியரங்கமா சொல்வாரு. ஆனா இந்த 100க்கு அதிபதி பாத்தீங்கன்னா அவரும் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு. என்ன அப்படின்னா, ஒருத்தனை வான்னா வருவான், போனா போவான். இந்த பூமியில எனக்கு கீழே இருக்கிறவங்கிட்ட எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனால் உமக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உமக்கு உண்டு என்று நான் அறிந்ததுனால நான் சொல்றேன், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னோட வீட்டுக்கு வரத்துக்கு நான் தகுதி இல்லை, ஆனா உம்முடைய ஒரு வார்த்தை என்னுடைய வேலைக்காரனை குணமாக்கும் என்று அந்த இடத்துல தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி விசுவாசிக்கிறதுனால அந்த வேலைக்காரன் சொஸ்தமாகிறத பார்க்கிறோம். இவன் இப்படி கேட்கறதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்ற அந்த சில பதில் 10 வாசிங்க, 10, 11, 12, 13 வரைக்கும் வாசிங்களேன். போதும். அதாவது அந்த வேலைக்காரன் சொன்னதும் 9வது அதிகாரத்துல அந்த 100க்கு அதிபதி சொல்றாரு. உடனே இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை கேட்டு 10வது அதிகாரத்துல இந்த மாதிரி ஒரு விசுவாசம் இஸ்ரவேலில கூட நான் காணலன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து 13ல சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுதுன்னு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த 11, 12 பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப விசுவாசம் இல்ல, என்ன தாழ்த்துல விசுவாசம் இல்ல அப்படின்னு சொன்னா, நான் எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும், எத்தனை வருஷம் தேவனை ஆராதிச்சாலும் நான் பரலோகத்துக்கு போவேனா அப்படின்னா டவுட்டு தான். நான் என்னை வெறுமையாக்கணும், அவர் மேலே விசுவாசிக்கணும். அப்பொழுது மட்டும்தான் அந்த அழுகையும் பற்கடிப்பும் இல்லாத இருக்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன். இதே சம்பவத்தை இன்னொரு இடத்துல பார்ப்போம் அப்படின்னு சொன்னா லூக்காவில், அதாவது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உண்டென்று அந்த 100க்கு அதிபதி அறிந்து அந்த இடத்துல சொல்றத பார்க்கிறோம். இதே காரியத்தை கிறிஸ்து கடைசி அவர் அதாவது மரித்து உயிர்த்தெழுந்த கடைசி நாள்ல சொல்றாரு, எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் புறப்பட்டு போங்கள். நம்ம அந்த இடம் மட்டும்தான் நம்ம மைண்ட்ல வரும். வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொன்னதும் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்னா, கடைசியில் அவர் பரம் ஏறுகிறப்போ தன்னுடைய சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள், அந்த நேரத்தில் மட்டும்தான் வரும். ஆனா அப்படி இல்லை. லூக்காவில் 9:1-2 பார்த்தீங்க அப்படின்னா, நான் வசனத்தை மட்டும் சொல்றேன், அந்த சம்பவத்தை சொல்றேன். லூக்கா 9:1-2 பார்த்தீங்கன்னா, அவர் 12 பேரை, அந்த அப்போஸ்தலர்களை 12 பேரை அவர் அழைச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, போங்கள், புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சகல அந்த வசனம் மட்டும் படிங்களேன். 9, லூக்கா 9:1-2. அப்போ அந்த இடத்துல 1லயே அவர் சொல்றாரு, அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து. அப்ப வல்லமையும் அதிகாரத்திலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் அந்த 12 பேருக்கும் அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து அப்பொழுதே அவர் ஊழியம் செய்கிற நேரத்திலே அனுப்புகிறத பார்க்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க 9-10 அவங்க ஊழியம் செஞ்சுட்டு திரும்பி வர காரியங்களை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே லூக்காவில் 10:17 70 பேர் அனுப்புவாரு. சாரி 10:1 70 பேர் அனுப்புவாரு.
திரும்பவும், அதாவது 12 பேரை அனுப்பி அவங்க திரும்பி வந்துடுவாங்க. திரும்பவும் 70 பேரை 10:1 70 பேரை அவங்க திரும்பவும் என்ன பண்ண 2 பேரா அனுப்பி தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்து 2 பேரா அனுப்பிட்டு அவங்க திரும்பி வருவாங்க. அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு அவங்க திரும்பி எப்ப வருவாங்க அப்படின்னு சொன்னா 10வது அதிகாரம் 17வது வசனத்துல அவங்க திரும்பி வராங்க. அவங்க திரும்பி வந்து சந்தோஷமா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை ஓட்டினோம், அவங்க அந்த பிசாசு எல்லாம் எங்களுக்கு அடங்குச்சு அப்படின்னு அவர்கிட்ட திரும்பி வந்து அவர் சொல்றப்போ 12:17 வாசிங்களா. படிங்க படிங்க போதும், அதோட 20. ஆமேன். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. அவங்க என்னன்னா அவங்க அந்த அதிகாரத்தோட அவங்க போகவும் அவங்க அவங்களுக்குள்ள என்னன்னா ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னதும் பிசாசெல்லாம் ஓடிச்சே, கீழ்படிஞ்சதே, வியாதி சுகமாச்சே, பிரச்சனை மாறிச்சேன்னு அவங்க அவ்வளோ சந்தோஷமா வந்து கிறிஸ்துகிட்ட வந்து சொல்லவும் அவரு அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் அவங்க நான் சொல்றேன், அங்க அவங்க அப்படி யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. நம்ம கூட எதிர்பார்ப்போம், நம்ம எதனா ஒண்ணு செஞ்சுட்டோம்னா நம்மள பாராட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். அதுக்கு நேர்மாற நடந்துச்சு, அப்படியே மூஞ்சி சொயின்னு போயிடும். அந்த மாதிரி அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அதாவது அந்த பிசாஸ், அதாவது ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனாலே நீங்கள் சந்தோஷப்படாதிருங்கள், உங்களுடைய பெயர் பரலோகத்துல எழுதப்பட்டு இருக்கிறதுனால சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல அந்த 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை பார்க்கிறவர் அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பரலோகத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள். இப்ப இந்த 2 வசனத்தையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம விசுவாசம் நமக்குள்ள அவர் கொடுக்கிற, நம்மளை தாழ்த்தி வெறுமையாக்கி விசுவாசத்தோடு அவர் கொடுக்கிற அதிகாரத்தோடு நம்ம புறப்பட்டு போகும் பொழுது அந்த இடத்துல இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நம்ம சொல்லும் பொழுது பிசாசு நடுங்குகிறது, கீழ்ப்படுகிறது, இதெல்லாம் பார்த்து நம்ம அதுல மகிழ்ச்சி அடைஞ்சி நம்ம பெருமையில நின்று விழுந்து போகிறத பார்க்கலாம். நம்முடைய பேர் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நினைத்து நம்ம சந்தோஷப்படணும். மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு மகிமை செலுத்தணும். இந்த இடத்துலயும் 100க்கு அதிபதி தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அந்த இடத்துல விசுவாசத்தை முன்வைத்தது நிமித்தமாய் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னும் போது அந்த இடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்ள பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டதுனால அவங்க சீசரை அனுப்புகிறது நிமித்தமாய் அந்த இடத்துலயும் அற்புதத்தை சீசர்களும் தங்களை தாழ்த்துறதுனால அற்புதம் செய்யறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து கடைசியா ஒரு இது பார்க்கலாம். ஏற்கனவே கேட்ட வசனம் லூக்கா படிச்சிட்டு இருக்கிறதுனால நிறைய லூக்காவில இருந்தே வருது. லூக்கா 5:1-10 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வராரு கடற்கரை அந்த இடத்துல வர்றப்போ அங்க மீன் பிடிக்கிறதுல தன்னுடைய போட்டை கொண்டு வந்து வலையை அலசி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். யாரு அப்படின்னு சொன்னா பேதுரு தன்னுடைய வலையை அவரோட போட்டு நிறைய மீன் இருந்து அப்படியே சந்தோஷத்துல அவர் அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அலசல, வெறுமையாய் அந்த இடத்துல போனாரு. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சோகமா வந்து அடுத்த நாளுக்கு திரும்பவும் மீன் பிடிக்க போறதுக்காக அந்த வலையெல்லாம் கிளீன் பண்றாரு. அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து அந்த வெறுமையா இருந்த படகுல ஏறி இருந்து பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போட்டை தள்ளிட்டு போப்பா, போயிட்டு வலைய போடு அப்படின்றாரு. அந்த இடத்துல அவரு எதுவும் சொல்லாம இருந்தா ஓகே, சரி போடுறேன் அப்படின்னா ஓகே. அவர் சொல்றாரு, நான் ராகம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்னும் கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி. நம்மளும் நிறைய பேரு ஒரு சில நேரத்துல எதனா பேசியிருப்பாரு, தேவன் பேசியிருப்பாரு, வார்த்தை வந்திருக்கோம், அப்ப ரொம்ப விரக்தியில போங்கப்பா, நான் இத்தனை வருஷமா அது பிள்ளைகளோ கணவனை குறிச்சோ பிள்ளைய குறிச்சோ பொருளாதாரத்தை குறிச்சோ ஆவிக்குரிய காரியத்தை குறிச்சோ எதுவா இருந்தாலும் சரி அப்படியே சோர்ந்து போய் ஜெபிச்சு ரொம்ப வருஷமா பிரயாசப்பட்டு ஜெபிச்சுட்டு இருப்போம்.
தேவன் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்வாரு, போங்கப்பா நான் இவ்வளோ நாளா ஜெபம் பண்றேன், இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், இது வரைக்கும் ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னுடைய வார்த்தையின்படி அப்படின்னும் போது நம்ம திரும்பி ஒன்னும் ஆகலன்னு சோர்ந்து போகாம, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே அப்படின்னு பேதுருவை போல வலை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அந்த ஒரு போட்டு இல்லையா இன்னொரு போட்டு நிரம்பத்தக்கதாய் அந்த இடத்துல நிறைய மீன் பிடிக்கிறத நம்ம காண்றோம். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல பேதுரு தன்னை வெறுமையாக்குகிறத பார்க்கிறோம். அந்த இடத்த அப்படியே வாசிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கடைசி பகுதியில அவர் சொல்றாரு, உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல அதாவது என்ன பேதுரு என்ன சொல்றாருன்னா, உம்முடைய ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே அப்படின்னு இந்த இடத்துல சொன்னது மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல கடைசியா சொல்றாரு, அப்போஸ்தலருக்கு 1 வரும், நீங்கள் பலன் அடையும் மட்டும் காத்திருங்கள். அதாவது அவர் போய் மரிச்சு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பரமேறுகிற வேளையில பாத்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலர் படிக்கலாம். அப்போஸ்தலர் 1:5 படிங்களேன். அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இங்க கிடைக்கல, வெறுமையா இருக்கு, அப்படி நான் ராகம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்னும் இல்லைன்னு சொன்னாலும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் ஒரு பெரிய நன்மையை பார்க்கிறோம். அதே போல நீங்க போய் காத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் போய் காத்திருக்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2 அந்த பெந்தகோஸ்தே நாள்ல அவங்க காத்திருக்கிற அனுபவம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2 பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் எல்லாரையும் நிரப்புகிறத, கிறிஸ்து நிரப்புகிறத பார்க்கிறோம். அங்க எல்லாரும் 120 பேர் கூடி இருந்தாங்க. கூடி இருந்தாலும் எழுந்து நின்று முதல்ல பேசினது யாருன்னு பாத்தீங்கன்னா பேதுரு தான். ஏன்னா முன்னாடியே தன்னுடைய வெறுமையை அந்த இடத்துல சொல்லி கிறிஸ்து சொன்னபடி ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் அந்த இடத்துல விசுவாசிச்சு கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் அந்த இடத்துல இயேசு வாக்கு கொடுத்திருப்பார், உன்னை மனுஷனை பிடிக்கிறவராய் மாற்றுவேன் என்ற அந்த வாக்கு கொடுத்த அந்த வாக்கின் நிமித்தம் நீங்க போய் காத்திருங்க, நீங்க பலனடையும் மட்டும் எருசலேம்ல போய் காத்திருங்கன்னு அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு காத்திருந்ததுனால அங்க 120 பேர் இருந்தாலும் முதல்ல எழும்பி நின்று அந்த வார்த்தையை தைரியமாய் அந்த உன்னத பலனை பெற்றுக்கொண்டது நிமித்தமாய் அங்க தைரியமா நின்று எந்து பேசினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதுரு தான் பேசியிருப்பாரு. அந்த பேதுரு பேசியிருக்கிற காரியங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்ன 40 அதாவது 2 அப்போஸ்தலர் 2:38-39 வாசிங்க. தூரத்தில் உள்ள யாவருக்கும் அந்த இடத்துல போதும். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாவ மன்னிப்பை குறித்தும் வாக்கு தத்தம் நிறைவேறுகிறத குறித்தும் பேதுரு 120 பேர் எந்திரிச்சு நின்னாங்க. 120 பேர் அந்த இடத்துல உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொண்டாங்க, பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா எழுந்திருச்சு நின்று முதலாவது வார்த்தையை சொன்னது யாருன்னா பேதுரு. ஏன்னா பேதுரு அந்த இடத்துல கீழ்ப்படிஞ்சு அவரோட உம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறேன் தன்னை ஒப்பு கொடுத்து விசுவாசமா நின்ன அந்த நாட்கள்னால அந்த நாள்ல பேதுரு எழுந்து நின்று அந்த வார்த்தையை சொன்னது நிமித்தம் அந்த ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறத நாம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5000 பேர். அப்ப இந்த 3 சம்பவத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா 3 சம்பவங்களிலும் வெறுமையாக்குகிறதை பார்க்கிறோம், தன்னை தாழ்த்துகிறத பார்க்கிறோம், விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். முதலாவது என்னன்னா மரியாள், அவர் சொன்னபடியே செய்யுங்கள். அந்த அவர் சொன்னபடியே செய்ததனால ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணி அங்க ஒரு உடன்படிக்கை, அதாவது ரத்தத்தினால் ஆன உடன்படிக்கையை பார்க்கிறோம். அதே போல இந்த இடத்துல கிறிஸ்து சொன்னதை செய்தது நிமித்தமாய், கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதே தகப்பனை சொன்னதை செய்தது நிமித்தமாய் அந்த இடத்துல அந்த புதிய உடன்படிக்கை
என் ரத்தத்தினால் ஆன உடன்படிக்கையை அந்த இடத்துல பார்க்கிறோம். என் வேலை இன்னும் வரவில்லை. எந்த வேலை இன்னும் வரவில்லை? அந்த பாத்திரத்தை எடுத்து பானம் பண்ணுகிற வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னாலும் அந்த இடத்துல அந்த அற்புதத்தை, அந்த இடத்துல ஒரு புதிய உடன்படிக்கை ஒரு எடுத்துக்காட்டா அந்த இடத்துல வைக்கிறாரு. அந்த சீஷர்கள்லாம் விசுவாசிக்கிறத பார்க்கிறோம். அடுத்து அற்புதம் என்ன அப்படின்னா, உம்முடைய நீர் ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் போதும். அந்த 100க்கு அதிபதியின் அந்த விசுவாசம், அந்த இடத்துல தன்னை வெறுமையாக்குகிறான், விசுவாசிக்கிறான். அந்த அதிகாரத்தை, வானத்திலும் பூமியிலும் உமக்கு சகல அதிகாரம் உண்டு, அதனால நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லு. அந்த வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உடைய அந்த கர்த்தர் சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து அனுப்புகிறதுனால அநேக பிசாசுகள் துரத்துகிறதையும் பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்து என்ன சொல்றாரு? இது நிமித்தம் சந்தோஷப்படாதீங்க, பரலோகத்துல உங்கள் பேர் எழுதுகிற நிமித்தம் சந்தோஷப்படுங்க. அந்த இடத்திலையும் 100க்கு அதிபதி தன்னை தாழ்த்துகிறதையும் வெறுமையாக்குகிறதையும் விசுவாசிக்கிறதையும் பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்க, 3வது சம்பவம் என்னன்னா, வெறுமையா இருக்கிற பேதுரு மீன் பிடிக்க போய் ஒன்னும் இல்லாம வெறுமையாய் வந்தாலும் கிறிஸ்துவின் வார்த்தை நிமித்தம் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறேன் என்று கீழ்ப்படிந்து அந்த விசுவாசத்துல அவர் போனதுனால அந்த இடத்துல தேவன் கொடுத்த வாக்கின்படி மனுஷரை பிடிக்கிறவராய் அந்த பேதுருவை மாற்றுகிறத பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் சொன்னபடி செய்வோம், ஒரு வார்த்தைக்காய் காத்திருப்போம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும், அவருடைய வார்த்தையின்படி மட்டும் செய்து நம்மள இருக்கிற வாழ்க்கையில தேவனுடைய நாம மகிமைப்படவும் ராஜ்யம் கட்டப்படவும் அவர் நம்மோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையில நிலைத்து உறுதியா இருக்கவும் நம்மளை அர்ப்பணிப்போம். அந்த வார்த்தையை தேவன் ஆசீர்வதிப்பாராக.